அறிஞர் அண்ணா கலைஞர் போல பேசவோ எழுதவோ தெரியல, முதல்வராகும் முகராசியும் இல்ல, கடைசி வரைக்கும் துணை முதல்வர் தான் ஜாதகம் காட்டுது என்று பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்ட போது, உலகம் உன்னை எதிர்க்கும் போது உன்னை நீயே நம்பு போதும் என்று ஒரு கனவு கண்டு அதை லட்சியமாக கொண்டு தொடர் முயற்சியால் அதனை சாத்தியமாக்கி இன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக சிம்ம சொப்பனம் போட்டு அமர்ந்திருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான். ஆயிரத்து 1953 மார்ச் 1ஆம் தேதி கலைஞர் கருணாநிதிக்கு 3வது மகன் பிறந்தார். அந்த குழந்தைக்கு ஐயாதுரை என பெயரிட எண்ணியிருந்த கருணாநிதி மார்ச் 5ஆம் தேதி சோவியத் யூனியன் தலைவர் ஜோசப் ஸ்டாலின் மறைவுற்ற செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார். பெரியாரை குறிக்கும் ஐயா என்ற சொல்லையும் அண்ணாதுரையை குறிக்கும் துரை என்ற சொல்லையும் கலந்து ஐயாதுரை என தனது 3வது மகனுக்கு பெயர் வைக்க நினைத்த கருணாநிதி அந்த முடிவில் இருந்து மாறி தன் மகனுக்கு ஸ்டாலின் என்று பெயரிட்டார். பெரியாரையும் அண்ணாவையும் பார்த்திருக்காவிட்டால் நான் ஒரு கம்யூனிஸ்டாக இருந்திருப்பேன் என கூறிய கருணாநிதி தன் மகனுக்கு கம்யூனிஸ்ட் தலைவரான ஸ்டாலினின் பெயரை வைத்து தன் ஆழ்மன ஆசையை நிறைவேற்றிக் கொண்டார் என்றே சொல்ல வேண்டும். பெரியார் அண்ணாவின் கொள்கை கொண்ட தந்தை, கம்யூனிச தலைவரின் நினைவாக பெயர் என பிறக்கும் போது கொள்கைகளின் கூட்டமாக திகழ்ந்த குடும்பத்தில் பிறந்தார் மு.க. ஸ்டாலின். இவர் பிறந்த 2 ஆண்டுகளில் கலைஞர் கருணாநிதி கோபாலபுரம் இல்லத்தை வாங்கினார். தந்தை கருணாநிதி தீவிர அரசியல் களத்திலேயே இருந்ததால் இவரை பள்ளிக்கு அழைத்து அட்மிஷன் வாங்கச் சென்றது அவரது மாமா முரசொலி மாறன்தான். அண்ணா சாலையில் இருந்த சர்ச் பார்க் கான்வென்ட்டில் சேர்க்க ஸ்டாலினை அழைத்துச் சென்ற போது, ஸ்டாலின் என்ற பெயர் இருந்தால் அட்மிஷன் கொடுக்க மாட்டோம், பெயரை மாற்றினால் அட்மிஷன் கன்ஃபார்ம் என்றது பள்ளி நிர்வாகம். என் மகனுக்கு பள்ளியை வேண்டுமானால் மாற்றுவேனே தவிர பெயரை எந்நாளும் மாற்ற மாட்டேன் என்று உறுதியாக இருந்தார் கலைஞர் கருணாநிதி. இப்படி பள்ளியில் சேருவதிலேயே அரசியலை சந்தித்த ஸ்டாலின் அரசியலில் ஈடுபடாமலா போய்விடுவார்? அரசியலில் நீ ஈடுபடவில்லை என்றாலும் அரசியல் உன் வாழ்க்கையில் குறுக்கிடும் என்பதை நன்கு உணர்ந்த ஸ்டாலின் தந்தையுடன் அரசியல் களத்தில் காலடி எடுத்து வைத்தார். 1967, 1968 ஆண்டுகளில் மு.க. ஸ்டாலின் பள்ளி மாணவராக படித்துக் கொண்டிருந்த போது தன் நண்பர்களை இணைத்துக் கொண்டு கோபாலபுரம் இளைஞர் திமுக என்ற அமைப்பை சண்முகம் முடித்திருத்தும் கடையில் ஏற்படுத்தி அதன் மூலம் அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார். ஸ்டாலினின் அரசியல் ஆர்வத்தை கண்டு ஒரு அரசியல்வாதியாக கருணாநிதிக்கு பெருமையாக இருந்தாலும் ஒரு தந்தையாக தன் மகன் படிக்காமல் அரசியலில் ஈடுபடுவது நெருடலை கொடுத்தது. அதனால் அவ்வப்போது ஸ்டாலின் ஏற்பாடு செய்த கூட்டங்களில் அரசியல் போதும், படிப்பை தொடர வேண்டும் என்பதை மறைமுகமாக கூறி வந்தார் கருணாநிதி. இதற்கிடையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த பேரறிஞர் அண்ணா காலமாக நெடுஞ்செழியன் 7 நாட்கள் முதலமைச்சராக நீடித்தார். பிறகு எம்ஜிஆரின் ஆதரவோடு கருணாநிதி முதலமைச்சரானார். அதன் பிறகு திமுகவில் அதிகார மோதல் வெடித்தது. எம்ஜிஆர் கட்சியை விட்டு விலகியது என அடுத்தடுத்து பல நிகழ்வுகள் அரங்கேற இறுதியாக கருணாநிதியின் கையில் திமுக வந்ததெல்லாம் தனிக்கதை. 1971ஆம் ஆண்டு திமுக ஆட்சியே தொடர்ந்த நிலையில் கோவையில் திமுக மாணவர் மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அந்த மாநாட்டில் பேச 2 நிமிடம் தாருங்கள் என்று போராடி பெற்ற ஸ்டாலின் மேடை ஏறியதும் பேசிய வார்த்தைகள் தந்தை கருணாநிதியை சிலிர்க்கச் செய்ததோடு ஸ்டாலினின் எதிர்காலம் ஏது என்பதை சிந்திக்கவும் செய்தது.
அப்படி ஸ்டாலின் என்ன பேசினார் என்றால், என்னுடைய தந்தைக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒரு பிள்ளை போய்விட்டால் என் தந்தை நிச்சயம் கவலைப்பட மாட்டார். அதுவும் மொழிக்காக, இனத்துக்காக தனையென இழந்த தந்தை என்ற பாராட்டும் அவருக்கு கிடைக்கும். அத்தகைய பெருமையை வாங்கி தந்த மகிழ்ச்சி என்னை சேரும் அல்லவா? எத்தகைய தியாகத்தையும் செய்வதற்கு நான் தயார் என்று ஸ்டாலின் முழங்கியதை கண்ட கருணாநிதி மெய்சிலிர்த்து போனார். 18 வயதான அந்த துடிப்புமிக்க இளைஞனின் பேச்சு பட்டி தொட்டி எங்கும் பரவ கலைஞரின் அரசியல் வாரிசுக்கான ரேஸில் இணைந்தார் ஸ்டாலின். அதுவரை படிப்பை கவனி என்று கருணாநிதியால் அடுத்தடுத்து ஸ்டாலினின் அரசியல் எதிர்காலத்திற்கான காய்கள் நகர்த்தப்பட்டன. 1972ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற செங்கல்பட்டு மாவட்ட திமுகவின் சார்பாக தோழர்களை அழைத்து கொண்டு தொடர் ஓட்டமாக வந்து அண்ணா ஜோதியை கலைஞரிடம் வழங்கி ஒரு அரசியல் வாழ்க்கைக்கான ஜோதியை பிரகாசமாக ஏற்றிக்கொண்டார் ஸ்டாலின். ஒரு பக்கம் அரசியலில் அதீத ஈடுபாடு காட்டினாலும் தந்தையின் ஆசையை நிறைவேற்றாத பிள்ளையாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக படிப்பையும் தொடர்ந்தார். 1973ஆம் ஆண்டில் மாநில கல்லூரியில் வரலாற்றுத் துறையில் பட்டம் பெற்றார். 1971 மக்களவைத் தேர்தலில் ரேபரேலி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இந்திரா காந்தி தேர்தலின் போது சட்டவிரோதமான செயல்பாடுகளை மேற்கொண்டதால் அந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற்றது செல்லாது என 1975ஆம் ஆண்டு அலகாபாத் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இதனால் இந்திய அரசியலமைப்பின் 352வது விதியின்படி 1975ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 25ஆம் தேதி தனது அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்காக நெருக்கடி நிலையை அறிவித்தார் இந்திரா காந்தி. இந்த நெருக்கடி நிலை காலகட்டத்தில் எதிர்க்கட்சிகளும் எதிர்த்து குரல் கொடுத்தவர்களும் கடுமையாக ஒடுக்கப்பட்டனர். பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்பட்டது. 1971ஆம் ஆண்டு இந்திரா காந்தி அரசால் கொண்டு வரப்பட்ட உள்நாட்டு பாதுகாப்பு உறுதிப்படுத்தும் மிசா சட்டமும் இந்த நெருக்கடி காலகட்டத்தில் அமல்படுத்தப்பட்டது. தனிநபர் ஒருவரை காலவரையின்றி தடுத்து வைக்கவும், அதிகாரப்பூர்வ உத்தரவின்றி ஒருவரை சோதனை செய்யலாம் என்பன உள்ளிட்ட பல்வேறு சர்ச்சைக்குரிய அதிகாரங்கள் கொண்ட இந்த மிசா சட்டத்தால் பல மாநில அரசியல் தலைவர்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டனர். குறிப்பாக இந்திரா காந்தி அரசை கருணாநிதி எதிர்க்கத் தொடங்கியதால் தமிழகத்தில் 1976இல் திமுக அரசு கலைக்கப்பட்டது. அன்று இரவே தமிழகம் முழுவதும் தொடர் கைது நடவடிக்கைகள் அரங்கேறத் தொடங்கிய நிலையில் அடுத்த சில மணி நேரங்களில் முதலமைச்சர் கருணாநிதியின் கோபாலபுர இல்லத்தில் குவிந்தது காவல்துறை. கருணாநிதிதான் கைது செய்யப்பட போகிறார் என்று எல்லோரும் நினைத்த நிலையில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு பெயரை போலீசார் உச்சரித்தனர். ஸ்டாலின் எங்கே என்று அவர்கள் கேட்க, தன் மகன் நாடக அரங்கேற்றத்திற்காக சென்றிருக்கிறான், வந்ததும் சொல்லி அனுப்புகிறேன் என போலீசாரை அனுப்பி வைத்தார் கருணாநிதி. மறுநாள் கோபாலபுரம் இல்லத்திற்கு வந்த போலீசார் ஸ்டாலினை மிசா சட்டத்தில் கைது செய்து அழைத்துச் சென்றனர். அப்போது தன் தந்தையிடமிருந்து ஒரு முத்தத்தை மட்டுமே பரிசாக பெற்றதோடு புதிதாக திருமணமாகி வந்த தன் மனைவியிடம் வெளியூர் செல்வதாக நினைத்துக்கொள் என்று ஆறுதல் வார்த்தைகளை சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றார் ஸ்டாலின். சிறையில் இருந்து வெளியில் வரும்போது ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதியாக மாறியிருந்த ஸ்டாலினுக்கு கருணாநிதியின் மகன் என்ற அடையாளம் மறைந்து மிசா ஸ்டாலின் என்ற அடையாளம் கிடைத்தது. மு.க. ஸ்டாலின் தீவிரமான அரசியலில் பங்கு பெற வைத்து பக்குவப்படுத்தியதில் இந்த சிறைவாசத்துக்கு பெரும் பங்குண்டு. இன்று திமுகவின் மிக முக்கிய அமைப்பாக செயல்படும் இளைஞரணிக்கு அச்சாரம் போட்டதே அன்று ஸ்டாலின் தொடங்கி வைத்த இளைஞரணி அமைப்புதான். 1980ஆம் ஆண்டு மதுரையில் உள்ள ஜான்சிராணி பூங்காவில் திமுக இளைஞரணி அமைப்பு தொடங்கப்பட்டது. 1982இல் திருச்சியில் 2ஆம் ஆண்டு விழாவில் 7 பேர் கொண்ட ஒரு அமைப்பு குழு உருவாக்கப்பட்டது. அந்த அமைப்பு குழுவில் மு.க. ஸ்டாலின் ஒரு அமைப்பாளராக நியமிக்கப்பட்டார்.
தமிழ்நாடு முழுவதும் அந்த அமைப்புக்குழு சுற்றுப்பயணம் நடத்தி மாவட்ட, ஒன்றிய, நகர அளவிலும் ஒவ்வொரு ஊரிலும் இளைஞரணி கட்டி அமைக்கப்பட்டது. இதனால் அவருக்கு இளைஞரணி மாநில செயலாளர் பொறுப்பும் தரப்பட்டது. இந்த பொறுப்பில் சிறப்பாக செயல்பட்ட மு.க.ஸ்டாலின் தளபதி என்று அழைக்கப்பட்டார். இவரை தளபதி என்று முதலில் அறிவித்தவர் திருச்சி சிவா என்பது குறிப்பிடத்தகுந்தது. மு.க.ஸ்டாலின் தலைமையில்தான் இளைஞரணி முதலாக அன்பகத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டது. இன்றும் செயல்பட்டு கொண்டு வருகிறது. கள அரசியலில் கடுமையாக வேலை பார்த்து கொண்டிருந்த ஸ்டாலினுக்கு தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு வந்தது அவரது 32வது அகவையில்தான். 1984ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் முதன்முறையாக போட்டியிட்ட ஸ்டாலின் 1000 விளக்கு தொகுதியில் நின்று தோல்வியை தழுவினார். மீண்டும் 1989 சட்டமன்ற தேர்தலில் அதே தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பு வழங்கப்பட அதனை கனக்கச்சிதமாக பயன்படுத்திக் கொண்டு தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார். 1989இல் திமுக ஆட்சி மீண்டும் கவிழ்க்கப்பட 1991ஆம் ஆண்டு அதிமுக கூட்டணி அபார வெற்றி பெற்றிருந்தது. இந்த தேர்தலில் கருணாநிதி மற்றும் பரிதி இளம்வழுதியை தவிர ஸ்டாலின் உள்பட மற்ற அனைவரும் படுதோல்வியை தழுவியிருந்தனர். 1996ஆம் ஆண்டு திமுக மீண்டும் பிரம்மாண்ட வெற்றியோடு ஆட்சி அமைத்த நிலையில் அதே ஆண்டில் மாநகராட்சி மன்ற சட்டம் திருத்தப்பட்ட பின்னர் நடைபெற்ற சென்னை மேயர் தேர்தலில் முதன்முறையாக நேரடியாக மக்களால் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர் என்ற பெருமையை எம்எல்ஏ மு.க.ஸ்டாலின் பெற்றார். இவரது ஆட்சியில் 9 பெரிய மேம்பாலங்களும் 49 குறும்பாலங்களும் கட்டப்பட்டதோடு 18 முக்கிய சந்திப்புகளில் பூங்காக்களும் நீரூற்றுகளும் அமைக்கப்பட்டன. 81 பூங்காக்கள் சுத்தப்படுத்தப்பட்டு முறையாக பராமரிக்கப்பட்டன. ஆசியாவின் 2வது மிகப்பெரிய கடற்கரையான சென்னை மெரினாவில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. 2001ஆம் ஆண்டு 2வது முறையாக அவர் சென்னை மக்களால் மீண்டும் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2002ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா கொண்டு வந்த ஒரே நபர் 2 அரசு பதவிகளில் இருக்க முடியாது என்ற சட்ட திருத்தத்தால் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை வைத்துக்கொண்டு மேயர் பதவியிலிருந்து விலகினார் மு.க.ஸ்டாலின். 2006ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று திமுக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது. தமிழக அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக மு.க.ஸ்டாலின் பதவி வகித்தார். 2009ஆம் ஆண்டு முதலமைச்சராக இருந்த கருணாநிதிக்கு முதுகெலும்பு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதால் அவர் சக்கர நாற்காலியை பயன்படுத்த தொடங்கினார். தனது உடல்நிலை காரணமாக அரசு பணிகளில் முழு கவனம் செலுத்த முடியாது என்ற காரணத்தால் மகனான ஸ்டாலினுக்கு சில துறைகள் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாட்டின் முதல் துணை முதலமைச்சராக்கினார் கருணாநிதி. 2011 சட்டமன்ற தேர்தல், 2014 மக்களவைத் தேர்தல் என அடுத்தடுத்து திமுக தோல்விகளை சந்திக்க 2016 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாக வேண்டிய முனைப்பில் திமுக களம் இறங்கியது. ஆனால் மக்கள் நலக் கூட்டணி உருவானதால் நமக்கு நாமே என்ற பெயரில் பிரச்சார பயணத்தை தொடங்கினார் ஸ்டாலின். இந்த தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் நின்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்வான மு.க.ஸ்டாலின் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரானார். 2018ஆம் ஆண்டு திமுக தலைவராக இருந்த கருணாநிதியின் மறைவை முன்னிட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் மு.க.ஸ்டாலின். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டது வாரிசு அரசியல் என்று சொல்லப்பட்டாலும் 65 வயதில் அவர் தேர்வு செய்யப்பட்டதை வாரிசு அரசியல் என்ற ஒற்றை வார்த்தையில் சுருக்கிவிட முடியாது. கருணாநிதிக்கு எத்தனையோ வாரிசுகள் இருந்தும் திமுகவின் ஒரு அங்கமாகவே மாறிப்போயிருந்த ஸ்டாலினின் அரசியல் பயணம் நீண்ட நெடியது.
தலைவர்கள் மறைந்த போது கட்சிகள் பிளவுபட்ட காட்சிகளை வரலாறு கண்டது, இன்னும் கண்டுகொண்டுதான் இருக்கிறது. ஆனால் கலைஞர் கருணாநிதியின் மறைவுக்கு பிறகு கட்சி பிளவுபடாமல் காக்கப்பட்டதோடு தலைவர் பதவி வந்தாகிவிட்டது என்ற மெத்தனத்தோடு செயல்படாமல் கழகத்திற்கான எதிர்கால பணிகளில் தீவிரம் காட்டினார் மு.க. ஸ்டாலின். தமிழக அரசியல் களத்தில் அண்ணா விட்டு சென்ற இடத்தை கருணாநிதி மற்றும் எம்ஜிஆர் நிரப்பியதாகவும், எம்ஜிஆரின் இடத்தை ஜெயலலிதா நிரப்பியதாகவும், ஆனால் கருணாநிதி மற்றும் ஜெயலலிதாவின் வெற்றிடத்தை நிரப்ப அடுத்த தலைவர்கள் தமிழகத்தில் யாருமே இல்லை என்று விமர்சனங்கள் வைக்கப்பட்டன. என்னதான் திமுக தலைவராக ஸ்டாலின் இருந்தாலும் அவரால் கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா போன்ற ஆளுமையாக செயல்பட முடியாது என்று பலரும் கடுமையாக விமர்சிக்க தொடங்கினார். ஆனால் அந்த வாய்களையெல்லாம் ஆஃப் செய்யும் வகையில் பிரிந்து போன கூட்டணி கட்சிகளை ஒன்றிணைத்து திமுக கூட்டணியை கண்டால் எதிர்கட்சிகள் அஞ்சும் அளவுக்கு கட்டமைத்து 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், இடைத்தேர்தல்கள் என அடுக்கடுக்காக அடுத்தடுத்து திமுகவை வெற்றி பாதையில் அழைத்துச் சென்றிருக்கும் ஒரு மாபெரும் ஆளுமையாகவும் அசைக்க முடியாத தலைமையாகவும் திடமாக நிற்கிறார் மு.க. ஸ்டாலின். 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி அபார வெற்றி பெற்று ஆட்சி கட்டிலில் முதலமைச்சராக ஏறி இன்று 72 வயதிலும் எதிர்க்கட்சிகளுக்கு முன்னால் ஒற்றை தலைமையாக சிம்ம சொப்பனம் போட்டு அமர்ந்திருக்கிறார் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்.